ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். ஒன்றும் இல்லைங்க, நான் படித்த மனமுருகிய ஒரு சில வரிகள். குழந்தை இல்லா பெண்ணின் கதறல். மாதத்தின் 3 நாட்களின் போது ஒரு சில நாட்கள் தள்ளி போனாலும் நீதான் வந்திருக்கிறாயோ என சந்தோஷத்தில் பொங்குகிறேன். பாவாடை நாடா கூட வலிக்குமோ என்று தளர்வாய் கட்டி வழிக்கு விடாதபடி அவ்வப்பொழுது பிடித்துக் கொள்கிறேன். காட்டன் புடவைகளை தவிர எதையும் கட்டுவதில்லை. வெப்பத்தில் நீ கலைந்து விடவாயோ என்ற பயத்தில். கலவி என்பதே மனதையும் உடலையும் ஒருமிகச் செய்யும் ஒருவித தியானம் போன்ற மெய்மறந்த உணர்வு தான். அந்த உணர்வின் சுகத்துக்கு கூட அடிமையாகாமல் நீ உருவாகியிருப்பாயோ இந்நேரம் என்றுதான் எனக்குள் நானே எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். என் வயிற்று தொப்புள் என் தாயை நினைவுக்கப்படுத்துகிறது. நான் தாயாகாமல் இருப்பதையும் நினைவுக்கப்படுத்துகிறது. உணவால் மட்டும் இந்த வயிறு நிரம்பிக் கொண்டிருக்கிறது. உன்னால் நிரம்ப வேண்டும். வா என் கண்மணியே. உணவு சுமந்தது போதும், உன்னை சுமக்க வேண்டும். வா, எங்கே இருக்கிறாய்? அம்மா என்று யார் அழைத்தாலும் உன் ஞாபகம்தான் வருகிறது. 40 நெருங்க நெருங்க நாடி நரம்பெல்லாம் படபடக்கிறது. உன்னை சுமக்க முடியாத என்னை ஏன் சுமந்தாய் என்று என் தாய் மீது கோபம் வருகிறது. என் வழியை என் தாய்க்கு நான் தரவில்லை என்று சந்தோஷப்படுகிறேன். என் பிள்ளைதானே நீயும் நீ இல்லாத வழியை உன் தாய்க்கு தந்துவிடாதே. என் இதயத்தை ஏங்கச் செய்யும் கடைசி கொஞ்ச ரத்தம் இருக்கும் வரை நீ என்னுள் வர உனக்காக காத்திருப்பேன். எங்கே இருக்கிறாய்? வந்துவிடு என் செல்லமே. என்ன ஒரு வரிங்க. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற 100%ல் 90% பேர் குழந்தை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் மாத்திரை மருந்து தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே மீறி குழந்தை வந்தாலும் அலட்சியமாக நிறைய பேர் ரோட்டில் குப்பை தொட்டியில் நம்பரை போட்டுறாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ஸோ இந்த ஒரு விஷயம் தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஆணோ பெண்ணோ நம்மளால் வந்துட்டாங்க, நம்ம தான் வளர்த்து ஆளாகணும். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.